வணக்கம் லிசனர்ஸ். பழமொழி கதைகள் அங்கத்தில் இன்னைக்கு நாம கேட்க போற கதையின் தலைப்பு காலத்தின் காலடி சத்தம். 30 ஆண்டுகளுக்கு முன்பு காவேரி கரையோரம் ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அங்கே பெரியவர் என்று அழைக்கப்படும் ஒரு நிலப்பிரபு வாழ்ந்தார். அவருக்கு தன் செல்வாக்கின் மீது மிகுந்த கர்வம் இருந்தது. உலகம் தன் சொல்லுக்கு கட்டுப்படும் என்று அவர் நம்பினார். பெரியவரின் ஒரே மகன் ரகுநாதனுக்கு திருமணம் முடிவானது. அந்த ஊரிலேயே மிக பெரிய அளவில் திருமண ஏற்பாடுகள் நடந்தன. ஊர் மக்கள் அனைவரும் அழைக்கப்பட்டனர். திருமணத்திற்கு ஒரு நல்ல முகூர்த்த நேரம் குறிக்கப்பட்டது. காலை 6 மணி முதல் 7:30 மணிக்குள் தாலி கட்ட வேண்டும். இதுவே அந்த ஆண்டின் மிகச்சிறந்த சுப முகூர்த்தம் என்று ஜோதிடர்கள் சொன்னார்கள். திருமண நாள் வந்தது. விடியற் காலை 5 மணி ஆனது. மணமகன் ரகுநாதன் தயாராக இருந்தான். பந்தல் களை கட்டியது. ஆனால் சடங்குகளை செய்ய வேண்டிய முக்கிய ஐயர் இன்னும் வரவில்லை. அவர் பக்கத்து ஊரிலிருந்து வரவேண்டும். இடையில் ஆற்றில் வெள்ளம் வந்துவிட்டது. படகு வருவதற்கு தாமதமானது. பெரியவர் கவலைப்படவில்லை. நான் இந்த ஊர் பெரிய மனிதன். நான் சொன்னால் காலம் நிற்கும். ஐயர் வரட்டும், அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்றார் கர்வத்துடன். நேரம் ஓடியது. 5:45 மணி ஆனது. ஐயா, நேரமாகிறது. வேறு யாரையாவது வைத்து சடங்கை தொடங்கலாமா என்று உறவினர்கள் கேட்டார்கள். பெரியவர் கோபப்பட்டார். அந்த ஐயர்தான் வரவேண்டும். அவர் கைராசியானவர். அவர் வரும் வரை முகூர்த்தம் காத்திருக்கட்டும் என்று கட்டளையிட்டார். ஆனால் வானத்தில் சூரியன் மெல்ல உதித்தது. கடிகார முட்கள் வேகமாக நகர்ந்தன. 6:30 மணியானது. 7 மணி ஆனது. ஐயர் வரவில்லை. 7:30 மணி ஆனது. முகூர்த்த நேரம் முடிந்தது. அப்போதுதான் ஐயர் ஓடி வந்தார். ஐயா, மன்னிக்கவும், ஆற்றில் வெள்ளம், என்னால் சீக்கிரம் வர முடியவில்லை என்று மூச்சிறைக்க சொன்னார். பெரியவர் சிரித்தார். பரவாயில்லை ஐயரே, இப்போது சடங்குகளை தொடங்குங்கள், தாலி கட்டுங்கள் என்றார். ஐயர் திகைத்தார். ஐயா, சுப நேரம் முடிந்துவிட்டது. இனி ராகு காலம் தொடங்குகிறது. இப்போது தாலி கட்டினால் அது அந்த பெண்ணின் வாழ்க்கைக்கு நல்லது இல்லை என்றார். பெரியவர் அதிர்ந்து போனார். நான் நினைத்தால் எதையும் மாற்றுவேன். எனக்காக நேரம் காத்திருக்காதா என்று கத்தினார். ஐயர் அமைதியாக சொன்னார். ஐயா, ஐயர் வர வரைக்கும் அம்மாவாசை காத்திருக்குமா? இயற்கை தன் வேலையை செய்யும். காலம் தன் பாதையில் நடக்கும். நீங்கள் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் காலத்தை உங்கள் காலடியில் வைக்க முடியாது. அன்று ரகுநாதனின் திருமணம் தள்ளி போனது. அந்த நல்ல நாள் வீணானது. பெரியவரின் கர்வம் உடைந்தது. அவர் இழந்த அந்த 1.5 மணி நேரத்தை மீண்டும் வாங்க அவரிடம் இருந்த கோடிக்கணக்கான பணத்தால் முடியவில்லை. காலம் என்பது ஒரு ஆறு போன்றது. அது ஒரு முறை கடந்து விட்டால் மீண்டும் வராது. பெரியவர் அன்றிலிருந்து மாறினார். எதையும் தள்ளி போடும் பழக்கத்தை விட்டார். தன் கர்வத்தை குறைத்து கொண்டார். பல ஆண்டுகள் கழித்து தன் பேரனிடம் அவர் சொன்னார். மகனே, எதற்கும் காத்து நிற்காதே. சரியான நேரத்தில் சரியான காரியத்தை செய். உலகம் உனக்காக திரும்பாது. நீதான் உலகத்தோடு ஓட வேண்டும். இக்கதை சொல்லும் பழமொழி, ஐயர் வர வரைக்கும் அம்மாவாசை காத்திருக்குமா? பொருள்: ஒரு தனி நபரின் வருகைக்காகவோ அல்லது வசதிக்காகவோ இயற்கை விதிகளோ அல்லது காலத்தின் ஓட்டமோ தடையுறாது. நேரம் யாருக்காகவும் வளைந்து கொடுக்காது. காலம் பொன் போன்றது அல்ல, காலம் உயிர் போன்றது. லிசனர்ஸ், நாளை புதியதோர் பழமொழி கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். பழமொழி கதைகள் பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.